மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோரெம்பாவாய் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திருமாலும் நான்முகனுமே அறிய முடியாத பரம்பொருளான சிவன் தன் அடியாரின் அன்பிற்கு இறங்கி ஆட்கொண்டு அருளும் தன்மையை மாணிக்கவாசகப் பெருமான் இந்த 6வது பாடலில் தோழியர்களின் உரையாடலில் நமக்கு உணர்த்துகிறார். இந்த பாடலும் துயிலடை பாடல் வரிசைகளில் ஒன்றாய் உறங்கிக் கொண்டிருக்கும் இன்னொரு வீட்டு பெண்ணை எழுப்புவதாக உள்ளது. வீட்டுக்கு வெளியே நிற்கும் தோழியர் உள்ளே உறங்குபவளை மானே, அதாவது மானை போன்ற மருட்சியுடைய கண்களை கொண்ட பெண்ணே என்று அழைக்கின்றனர். அழைப்பில்தான் இப்படி கனிவாய் ஆரம்பிக்கின்றனர். ஆனால் தொடர்ந்து அவளை கடுமையாய் கோபிக்கின்றனர். ஏனென்றால் முந்தைய தினம் தோழிகள் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த பெண், உங்கள் எல்லோருக்கும் முன்பே நான் எழுந்து விடுவேன், நாளை நானே வந்து உங்கள் எல்லோரையும் எழுப்புவேன் என்று சொன்னாள். ஆனால் இன்றோ பொழுதே இன்னும் விடியாதது போல் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் நேற்று சொன்ன அந்த சொல் காற்றோடு கரைந்து எந்த திசையில் பறந்து ஒளிந்தது என்று வெட்கப்படாமல் சொல் என்று தோழியர் அவளை சாடுகின்றனர். பின்னர் தோழியர் தாங்கள் நீராடி வணங்க வந்துள்ள அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை விவரிக்கின்றனர். விண்ணவரும் மன்னவரும் மற்றவரும் அறிய முடியாதவனான அந்த பரம்பொருள் அரிதானவன். ஆனாலும் தானே வலிய வந்து நம்மை ஆட்கொண்டு அருளினான். இங்கு மாணிக்கவாசக பெருமான் தனது அனுபவத்தையே சொல்கிறார். பாண்டிய நாட்டில் திருவாதவூரில் பிறந்த மாணிக்கவாசகர் என்று அழைக்கப்படும் வாதவூரர் கல்வியில் சிறப்பாய் புலமை பெற்று அரிமர்தன பாண்டியனின் அவையில் அமைச்சராய் இருந்தார். சைவ நெறிகளிலும் சிவனடியார்களுக்கு பணிவிடை செய்வதிலும் சிறப்பாய் விளங்கினார். அமைச்சராய் செம்மையாய் தனது பணிகளை மாணிக்கவாசகர் செய்து வந்தாலும் மனதிற்குள் பிறவி பயனை அடைய வழி என்ன என்பது பற்றியும் அதற்கு தன்னை வழிநடத்த குருநாதர் வேண்டுமே என்ற தவிப்பும் கொண்டிருந்தார். ஒரு முறை மன்னன் சோழ நாட்டிலிருந்து குதிரைகள் வாங்கி வரும்படி மாணிக்கவாசகரை பணித்தார். அவரும் பரிவாரங்களுடன் புறப்பட்டு சென்றார். போகும் வழியில் ஆவுடையார் கோவில் என்று இப்போது அழைக்கப்படும் திருப்பெருந்துறையில் சோலையொன்றில் பெரியதொரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு ஞானமே வடிவாக ஒருவர் எழுந்தருளியிருந்தார். அவரது வலத்திருக்கை சின்முத்திரையை காட்டிக்கொண்டிருந்தது. அவரது திருமுகம் ஒளிமண்டலமாக திகழ்ந்தது. அவரது கண்கள் திருவருளை பொழிந்து கொண்டிருந்தன. இவ்வாறு வீற்றிருந்த குருநாதரை கண்ட வாதவூரர் தாம் பல நாட்களாக விரும்பி இருந்த குருநாதர் இவரே என்று எண்ணினார். காந்தம் கண்ட இரும்பு போல வாதவூரர் மனம் குருநாதர் வசமாயிற்று. அவரது திருவடியில் வீழ்ந்து பணிந்தார். ஐயனே, எளியேனை ஆட்கொண்டருளுக என வேண்டி நின்றார். திருக்கண் நோக்கம், பரிசம் முதலிய தீட்சைகள் செய்து திருவடியை சூட்டி திரு ஐந்தெழுத்தை அவருக்கு உபதேசம் செய்து அருளினார். இவ்வாறு ஈசனே வலிய வந்து தம்மை ஆட்கொண்டருளிய பெருங்கருணை தரத்தை தான் இப்பாடலிலும் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் என்று கசிந்துருகி கூறுகிறார். தோழியர்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை பார்த்து தானே வந்து ஆட்கொள்ளும் பெருமை வாய்ந்த அந்த ஈசனின் திருவடிகளை
பாடி வந்துள்ள எங்களுக்கு நீ உன் வாயிற்கதவியும் திறக்கவில்லை, நாங்கள் சொல்வதற்கு மறுமொழியும் எதுவும் சொல்லவில்லை. அவன் ஒப்பற்ற கருணையை நினைத்து உருகும் மெய்ப்பாட்டினையும் நீ பெறவில்லை. எங்களை முன்னிட்டாவது சிவனை நினைத்து உருகு. நம் எல்லோருக்கும் தலைவனான அவனை புகழ்ந்து பாடு, அதுவே உனக்கு பொருந்தும், எண்ணிப்பார் என்று தோழியர் படுத்து கொண்டிருப்பவளுக்கு சொல்கின்றனர். இந்த பாடலின் வாயிலாக மனத்தால் எண்ணும் எண்ணத்தையும் சொல்லும் சொல்லையும் செயல்படுத்தும் உறுதி வேண்டும் என்பது நமக்கு விளக்கமாகிறது. மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.